ஃப்ரெண்ட்ஸ், யோனா தீர்க்கதரிசியின் சரித்திரத்தில் இன்றைய தினம் நம்ம பார்க்க வேண்டிய பகுதி யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 17 வரை. இதுல நமக்கு தெரியும், யோனா தீர்க்கதரிசி இது தர்ஷீஸ் கப்பல்ல ஏறிட்டாரு. கப்பல்ல பெரும் காற்றில் இருக்கு. அவருடைய பேர்ல சீட்டு யாரால இது நடந்தது அப்படின்னு இந்த பெரும் கடல் சீற்றம் நடக்குது அப்படின்னு சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனா தீர்க்கதரிசியின் பேர் வருது. அந்த மனிதர்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப மனிதப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டு அவரெல்லாம் வெளியே தூக்கி போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சு கப்பலை வேகமாக செலுத்த முயற்சி பண்றாங்க. ஆனாலும் நடக்கல. அப்போ வேற வழி இல்லை. கடல் சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஜீவனுள்ள தேவன்கிட்ட வேண்டிட்டு, கடவுளை உங்க சித்தத்தின்படி நீங்க நடத்துறீங்க, இந்த குற்றமற்ற மனிதனோட பாவம் இது குற்றம் எங்க மேல சுமராம நீங்க பாத்துக்கீங்க, உங்க சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோனாவை தூக்கி கடல்ல போட்டுடுறாங்க. போட்ட உடனே என்னாச்சு, அந்த கடல் சீற்றம் அப்படியே அமைதியாயிடுச்சு. அதை பார்த்து கூட இது கப்பல்ல பிரயாணம் பண்றவங்க ரொம்ப பயப்படுறாங்க. என்னடா தேவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா, அதாவது அவர் வேண்டாம், அவன் கப்பல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணின பிறகு அந்த மனிதனை கப்பல்ல இருந்து ரிமூவ் பண்ணோடனே எந்த அளவுக்கு அவர் ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அதே நேரம் வேகமா கத்துட்ட வேண்டிட்டு பொருத்தனைகள் இதெல்லாம் செய்யறாங்க. இந்த இதுல மற்றபடி நிறைய பாவங்கள், இதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு பொருத்தனை எல்லாம் பண்ணி ரொம்ப பயப்படுறாங்க அந்த மனிதர்கள். அப்போ அது அந்த பக்கம் அப்படி நடக்குது. இங்க கடலுக்குள்ள போடப்பட்ட யோனாவை ஒரு பெரிய மீன் விழுகிறது. அந்த மீனோட வயிற்றுல யோனா தீர்க்கதரிசி 3 தினங்கள் இருந்தாரு அப்படின்றதுதான் சரித்திரம். அது அந்த மீன் வயிற்றுல இருந்து அவர் என்ன பண்றாரு, என்னென்ன பேசுறாரு, என்ன நடக்குது அப்படின்றத வரும் நாட்களில் பார்ப்போம். அல்லேலூயா.